SCP-002 போய் பார்த்த உடனே அவருக்கு செம்ம ஷாக்கு. இந்த SCP ஃபவுண்டேஷனில் உள்ளவங்க முல்கஸ்னு ஒரு சயின்டிஸ்ட்டை அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காங்க. அவர் அவராகவே வந்திருக்காரு. ஆனால் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு பேர் இல்லையா, இந்த சயின்டிஸ்ட் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு, நான் தான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு பெருமை இல்லையா. ஸோ இவராகவே முன் வந்து போயிருக்காரு, நானே அதை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, மனுஷங்களை அனுப்புனா தானே காண போறாங்க, ஒரு குரங்க அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு குரங்க அனுப்பியிருக்காங்க. அந்த குரங்க உள்ள போனோம்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த குரங்கு உள்ளுக்கு போனோன்னு அந்த டோர் 5 செகண்ட்லயே சாத்திருக்கு. ஆக்சுவலி அந்த குரங்கு உள்ளுக்கு போனேன் 5 செகண்ட்ங்கிறது ஒரு சின்ன டைம் லிமிட் இல்லையா. அந்த குரங்கு உள்ள போனோடனே அந்த டோர் அப்படியே சாத்திருச்சு. அதுக்கு பிறகு ஆஸ் யூஷுவலி 5 நிமிஷம் கழிச்சு அந்த டோர் திறக்குது. இது 2வது அட்டெம்ப்ட் இல்லையா. ஸோ அந்த டோர் திறக்குது. திறந்த உள்ள எட்டி பார்த்தா அந்த குரங்கையும் காணோம். அப்புறம் முல்கசன் அந்த ஃபார்முக்கு பக்கத்துல இருந்த 3 சாதாரண மக்களை கூப்பிட்டு அவங்க 3 பேரையும் அடுத்தடுத்து அனுப்பியிருக்காரு. பர்சன் ஆஸ் யூசுவலி பர்சன் போறாங்களா, டோர் சாத்துது, காணாம போயிடுறாங்க. 2வது பர்சன் போறாங்க, அந்த டோர் சாத்துது, அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு திறக்குது, உள்ள போனவங்க எங்க என்னானாங்க, காணோம். 3வது பர்சன் போறாரு, அதே தான் நடக்குது. டோர் உள்ள போறாங்க, டோர் மூடுது, 5 நிமிஷம் கழிச்சு திறக்குது, அந்த பர்சனையும் காணோம். ஆனா அவங்க காணாம போக போக இந்த SCP-002 த லிவிங் ரூம்குள்ள ஒவ்வொரு பொருளா கூடிக்கிட்டே போயிருக்கு. அதுக்கு பிறகு தான் இந்த சயின்டிஸ்ட் அதை கொஞ்சம் உன்னிப்பா பார்க்க நினைக்கிறாரு, நோட் பண்றாரு இல்லையா. அது ஃபர்ஸ்ட் அந்த லிவிங் ரூம் எப்படி இருக்குன்னா ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கு. சும்மா அப்படியே எம்டி, ஒண்ணுமே கிடையாது. 10க்கு 10 சைஸ் ரூம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு ஆளா உள்ள போக 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 அந்த லிவிங் ரூம்குள்ள ஒவ்வொரு பொருளா வர ஆரம்பிக்குது. அதுவும் எப்படி நார்மலா இந்த லெதர், இப்ப இந்த சோஃபாக்கு இந்த லெதர் இருக்கு இல்லையா, இந்த லெதர் மாதிரி எல்லாம் கிடையாது. மனுஷனோட சதைகளை வச்சேதான் ஒவ்வொரு பொருட்களுமே அங்க உருவாகி இருக்கு. அந்த சோஃபாவும் அப்படிதான் இருக்கு, டிவி, மேசை, லேம்பு, ஆக்சுவலி அது புக்ஸ் எல்லாமே கூட கிரியேட் பண்ணி வச்சிருக்குது, அது உருவாக்கி இருக்குது. புக்ஸ் எல்லாமே கூட தெரியாத மொழி. ஆனா அந்த 3 புக்ஸ் கிரியேட் பண்ணிருக்குது. அந்த 3 புக்ஸுமே தெரியாத மொழியில தான் இருந்திருக்கு. அது என்ன மொழிங்கிறத இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்க கிடையாது. மனுஷனோட எலும்பெல்லாம் வச்சு செஞ்சா அது எப்படி எல்லாம் இருக்கும், ஒரே ரத்தமா இருக்கும் இல்லையா. ஒரே ரத்தம் கரை படிஞ்சு ஒரே ஸ்மெல்லியா இருக்கும்ல. அதுக்குள்ள அப்படிதான் இருந்திருக்குது. லேம்பு, புக்ஸ் எல்லாமே மனுஷனோட இறைச்சியை வச்சுதான் அது தயாரிச்சிருக்கு. ஒரே ரத்தமா அந்த ரூம் ஃபுல்லாவே நிறைய ரத்தமா இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இந்த SCP ஃபவுண்டேஷன்ல உள்ளவங்க ஸ்டேஜ் நம்பர் 4 ஃபோர்ஸ் போட்டாங்க இல்லையா. அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த SCP-002 த லிவிங் ரூமோட நேருக்கு நேர் 20 நிமிஷத்துக்கு மேலே யாரை ஐக்கன்டிக் வைக்கிறாங்களோ அவங்களோட கியூரியாசிட்டி எல்லாம் அது தூண்டுது. அது எனக்குள்ளவா, என்ன பாரு அப்படி ஆக்குது. இவங்களும் அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியாம அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கணும் அப்படின்னு அதுக்குள்ள போய் 141 மனுஷங்க அதுக்கு பலியாகி இருக்காங்க. இந்த 141 பேர்ல அந்த சயின்டிஸ்ட், ஃபர்ஸ்ட் போன அந்த சயின்டிஸ்ட், அந்த குரங்கு, அதுக்கு பிறகு போன அந்த 3 சாதாரண ஜனங்கள், நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸும் இதுக்குள்ள அடங்கியிருக்காங்க. அது இல்லாம அந்த ஊர்ல இருந்த நிறைய அப்பாவி மக்கள் இந்த SCPக்கு பலியாகி இருக்காங்க.
இதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நடந்த பிறகுதான் இந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷன்ல உள்ளவங்க அந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷனுக்கு கொண்டு போய் செக்யூரிட்டி ஸ்டேஜ் நம்பர் 3 and 4 கார்ட்ஸை நிப்பாட்டியிருக்காங்க. அந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷன்ல அதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் ஒன்று உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ராங், அதுக்குள்ள யாராலையுமே போக முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு ரூமை உருவாக்கி அந்த ரூம்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு அந்த ஸ்டாண்ட்ல தான் இந்த எஸ்சிபியை கொண்டு போய் வச்சிருக்காங்க. 141 பேர் போய் பலியாயிருக்காங்க இல்லையா? ஒருத்தர் போனோடனே அது சோஃபா செஞ்சிருச்சு. இந்த 141 பேர் போன பிறகு அந்த ரூம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு லக்ஸரியான ஹோட்டல் எப்படி இருக்கும், ஹோட்டல் ரூம் எப்படி இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா? ஆக்சுவலி அங்க இந்த லக்ஸரியான திங்ஸ் எல்லாமே இது மனுஷங்களோட அந்த 141 பேர் பலியானாங்க இல்லையா, அவங்களோட இறைச்சியை வச்சு அதோட வீட்டை அழகாக்கி இருக்கு, அதோட ரூமை அழகாக்கி இருக்கு. நார்மலி மனுஷங்களே அவங்கள அழகுபடுத்திக்கிறதுக்காக நிறைய விஷயம் செய்வாங்க இல்லையா? அப்ப நான் செஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக இந்த எஸ்சிபியும் அதோட ரூமை அழகாக்கி இருக்கு. எதை வச்சு? மனுஷனோட இறைச்சியை வச்சு அழகாக்கி இருக்கு. ஸோ இந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷன்ல உள்ளவங்க மனுஷங்களை மாத்திரமே கிடையாது, மனுஷனையும் அந்த குரங்கை மாத்திரமே கிடையாது, நிறைய விஷயங்களை அதுக்குள்ள அனுப்பி அதுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது இப்படி மாத்துதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய மிருகங்களை அனுப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லா மிருகங்களுக்குமே ஒரு விஷயம் தப்புனா அது தப்புன்னு அறிஞ்சிக்கக்கூடிய பக்குவம், அந்த திறன் நிறைய மிருகங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால நிறைய மிருகங்கள் அதுக்குள்ள போக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குன்னு தான் இந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷன்ல உள்ளவங்க சொல்றாங்க. So that's all the story today. I think this story is more interesting to you. Okay, நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை செஞ்சு எடிட் பண்ணி கட் பண்ணி வெட்டி கொத்தி ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எல்லாம் உங்களுக்கு கொண்டு நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி லைக் பட்டனை தட்டி ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க. உங்களுக்கு வேற என்னென்ன பற்றியெல்லாம் வேணும், நான் என்னென்ன பற்றியெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். ஓகே, டாடா, பை பை, see you tomorrow, maybe in another SCP video. காலையில எழுந்து எப்படியாச்சும் போஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி போஸ்ட் பண்ணுவேன். அது போஸ்ட் ஆகவே கிடையாது தெரியுமா? எனக்கு அப்படியே சம்மங்காக இருந்துச்சு. ஏன் இங்கேயே பார்த்து நினைக்கிறேன், பேப்பர்ல எழுதி எழுதி வச்சுதான் நான் சொல்றேன், மறந்து இல்லையா? அப்படியே நாளா பேசுறேன்.